ஷே ஏப்பா பிஸ்டோ பிரமா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அமைச்சர்களாக கிளம்புவான். என்னையும் பாரு என் மோரை பாருன்னு அவன் கொடியை தூக்கி அங்கேருந்தே வீட்டில் வெளியில் ஓட்டு முத்திரை போடுறதன் வீட்டில் போய் கக்கூசில் முக்கி அந்த காரில் ஃபோர் வீலரில் கொண்டு வரான். சுதந்திர கொடியும் அடுத்தாப்புல அவனுடைய கட்சி கொடி கருப்பு சிவப்பு புரியுதா. இந்த பேர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்டி படைக்கானா பூமியை பாழாக்குதானா. இவன் குடும்பத்தை எல்லாம் வலது கண்ணில் உட்காந்து ஆட்டி விட்டுரு. வலது கண் மதுரையில் உட்காரு. மதுரை தான் உனக்கு போட்டிருக்காரு. இப்போ எட்டரை நாட்டு சனீஸ்வரி மதுரைக்கு போகாமல் எவனுமே எங்கேயும் போக மாட்டான். வந்து போகாமல் எங்கேயும் இருக்க மாட்டான். மதுரையில் காலை வச்சுட்டு தான் போவான். மதுரையில் வந்து வலது கண்ணில் சொறிவிரு சரியா. உன்னுடைய பவரை எட்டரை நாட்டு சனீஸ்வரி இரண்டு பேருமே போய் அவன் கண்ணில் அரசியல்வாதி கண்ணில் சொறிவிரு சரியா. அவன் அங்கேருந்து வரையில் கொடியை ஓட்டு முத்திரை ஜனநாயக ஓட்டு போடுறவனை அவன் வீட்டுகளில் முக்கி எடுத்துகிட்டு வரான். கொடியை கருப்பு சிவப்பும் முக்கி எடுத்துகிட்டு வரான். சுதந்திர கொடியும் முக்கி எடுத்துகிட்டு வரான். அப்போ ஏர்போர்ட்டில் விமானத்தில் இறங்குவான். புரியுதா. நீ என்ன செய்த கண்ணு வலது கண்ணை அடிச்சிரு. இப்போ சென்னை மெட்ராஸில் மழை தாக்கத்தில் இடி மின்னல் அநியாயப்பட்டவன் பூரா கண்ணில் விழுந்துடும். வலது கண்ணு பூரா ஜோலி முடிஞ்சு போவான். இப்போ இவனுங்களுக்கு மந்திரி எம்எல்ஏ எம்பி பூரா முதலமைச்சர் வரைக்கும் நீ என்ன செய்த வலது கண்ணில் பார்வை விட்டுரு சரியா. பார்வை விட்டுருப்பா, பார்வை ஏற்றிரு. இங்கேருந்தே போகணும், மதுரையிலேருந்து போகணும். சென்னை மெட்ராஸில் அத்தனை மந்திரிகளும் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் வலது கண்ணு சொறி தடவிடுவான். அந்த மின்னல் வெட்டையில் அந்த பாய்ச்சலில் சொல்லி முடிச்சிருவார். பவர் கடவுள்கிட்ட பவர் இருக்குது. இவன்ட்ட என்ன இருக்குது, பேப்பரை வச்சு பூமியை பாழாக்கி இரண்டு காலை தோளில் தூக்கி போட்டு வீட்டில் கக்கூசில் நக்கிட்டு வரான். எப்படியே சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் ஏர்போர்ட் விமானத்தில் இறங்குதான் ஏறுதான் ஆடுதான். நமக்கு தமிழ்நாடு தான் மெயின் கணக்கு அப்படின்ட்டார். எப்போ செத்தவன் போனவனை பூரா சமாதி கடற்கரையில் வச்சுருக்கான். அது இராணுவம் முப்பட வரையில் என்கவுண்டரில் முடித்து தூக்கி அள்ளி எரிஞ்சிருவான். அடி வாங்குவான். எவன் அவன் பேர் பூரா கட் அவுட் அங்கே இருக்கும். அவன் பூரா கல்வெட்டில் இருக்கும். தூக்கி போட்டே மிதிராம்பார். அந்த டயத்தில் கல்வெட்டில் சமாதி மாதிரி கெட்டி அவன் ஆத்தாவும் இல்லை உங்கள் ஆத்தா இடமாடா இல்லை உங்கள் அப்பா விட்டு இடமால கண்டார ஒளிமான அரசியல்வாதி முட்டா பேல துவச்சி எடுத்து போடாரு. ஏப்பா தமிழ்நாடு முழுவதும் சமாதி மூணு ஜாதி சமாதி வச்சுருப்பான். இன்னைக்கு கணக்கு லேசாக போடுறாரு. இந்த சமாதி பூரா இடத்துலையும் போட்டிருப்பான். இந்த செத்தவன் போனவன் மன்னராட்சி ஜமீன் காலம் இந்த அரசியல்வாதி செத்தவனை பூரா தூக்கி வச்சுருப்பான். அத்தனை என்கவுண்டரில் போட்டு முடிச்சிருவார். அந்த டைம் போடுவார். இவன் அப்போ விட்டா அதெல்லாம் எரிச்சிட்டு போங்கடா. எப்பா இராணுவம் முப்படை வீரர் நல்லா கேட்டுக்கோங்கப்பா. இந்த பேர் எங்கே சிட்டி கிராமத்தில் செத்தானா அவன் வண்டி வச்சுருப்பான். ஊருகளில் அந்த வண்டி வச்சு நிப்பாட்டிக்கோங்க. பூரா எரித்து அங்கேயே சாம்பல் ஆக்கி விட்ருங்க சரியா. கணக்கு முடிச்சாச்சு. இவனுங்களுக்கு ஓட்டிக்கிட்டு சமாதியை கட்டிட்டாலே தான். ஏப்பா இதை விட்டாச்சு. இதை போடு கண்ணில் வலது கண்ணில் ஆட்டிடு. எட்டரை நாட்டு சனீஸ்வரி சரியா. சென்னை மெட்ராஸிலேருந்து மதுரையில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்குவான். ஏர்போர்ட்டில் பிடிச்சிக்கோ. இவன் இன்னமோ ஆத்தா அப்போ விட்டு இடம் மாதிரி சொயங்கின்னு போவேன். பூமியை அழிக்க வந்த பைப்பை கண்டார ஒளிமான நசிக்கிறணும். மந்திரியை விட்டாதான் எம்பி ஒருத்தன் அங்கே இடக்கான். ஒரு இங்கே கிடக்கிற எம்பி பூரா அங்கே இடக்கான். எங்கே இடக்கான் டெல்லிக்கு போகிறான் வாரான். தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கான். அம்புட்டு பேர்லையும் கண்ணில் வலது கண்ணில் ஓட்டிரு சோழி முடிச்சிடணும். இந்த செம்மத்தை அவள் ஏற்ற எடுத்து பார்த்து கணக்கு போட்டார். மதுரைக்கு வாரா கண்டார ஒளி மேலே அவளை தூக்கி கெடாவணும். தூக்கி போட்டு கெடாயிரு. கருப்பு சேப்பு அழிச்சிரு. கண்ணுக்கு வலது கண்ணு இருக்கக்கூடாது. ஒழிச்சிடணும். இந்த செம்மத்தில் ஒழிச்சு குடும்பம் வேறு. எப்பா அந்த இடி தாக்கம் மின்னல் தாக்கம் விடுவார். உடையில் அந்த வலது கண்ணு அப்படியே அவிஞ்சு போகும். சோழி முடிஞ்சு போகும். அடுத்து பிறக்கிற சென்ட்ரேஷன் பாவம் செஞ்சுருந்தானா 1-2 கண்ணு தெரியாமல் தான் பிறக்கும். அடுத்தாப்புல கடவுளை நினச்சி கடவுளம்மான்னு நினைக்கிறத தப்பிக்கும். மித்ததெல்லாம் கண் பார்வை இழந்து செயலை இழந்து தடவை விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா. அரசியலாகி வீட்டு குடும்பம் பூரா தடையிடும். பூரா கண்ணு போயிடும். துப்பராக கண்ணு போயிடும்டா. வாரிசு தலையாதுடா. வாரிசு தமிழ்நாடு முழுவதும் தலையாது. டெல்லி வரைக்கும் போடுவார். இப்போது தமிழ்நாட்டுக்கு வாரிசுலாம் தலையாது. கண்ணு தெரியாமல் போயிடும். தடவை விடுவார். இந்த மின்னல் வெட்டு போடுவார். இப்போ மின்னல்